இந்த நிலையில் ஏற்காட்டில் நிகழ்ந்த கோர விபத்தின் பின்னணி குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். எழில் சூழ்ந்த அழகைக் கண்டு ரசிக்கச் சென்றவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடக்கும் பேருந்தின் அவல நிலை. இந்த பேருந்தில் விபத்து அரங்கேற இருந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு புன்முறுவலுடனும் கனவுகளுடனும் பயணம் செய்த பயணிகள். அடுத்த வினாடி நடந்தது என்ன? கோடைக்காலம் என்பதால் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். சில்லென்ற காற்றும் சாரல் மழையும் எழில் கொஞ்சம் அழகும் ரசிக்கச் சென்ற இடத்தில் இப்படி ஒரு கோர விபத்து. ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்த பேருந்தில் 70க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர். ஏற்காடு சாலையில் 13வது கொண்டை ஊசி வளைவு அருகே பேருந்து சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதாவது 13வது கொண்டை ஊசி வளைவில் இருந்து 11வது கொண்டை ஊசி வளைவில் தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்தது பேருந்து. இந்த கோர விபத்தில் கார்த்தி, ஹரிராம், மாது, சந்தோஷ் பிரபாகரன் மற்றும் சிறுவன் என 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சுமார் 60 பேர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டதுடன் படுகாயமடைந்த நபர்களை மீட்டு அங்கிருந்த வாகனங்கள் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்தவர்களும் அவர்களது உறவினர்களும் குவிந்ததால் அரசு மருத்துவமனை பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் காட்சியளித்தது. தகவல் கேட்டு மருத்துவமனையில் குவிந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கதறி அழுதது கண்கலங்க வைத்தது. நாங்கள் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஒரு 8:30 மணி வாக்கில் தான் அப்புறம் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்க. வரும்போது உயிர் இல்லை, கொஞ்சம் கூட உயிர் இல்லை. நிறைய பேர் அடிபட்டு தான் வந்தாங்க. இவனுக்கு உயிரே இல்லை, அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர், காலில் புண்ணு இருக்குது. நேற்று தான் டாக்டர் போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். மாமா நீ கவலைப்படாத, நான் இப்போ வேலைக்கு போய் உனக்கு காசு டெய்லியும் கொடுக்குறேன், நீ வேலைக்கு போவாத, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரு தான் அவனுக்கு முடி வெட்டி விட்ற. அப்படி முடி வெட்டி விட்டு நீ தைரியமா இருமாம்மா, நான் உனக்கு இனிமேல் சம்பாதிச்சு கொடுக்குறேன், நான் காசு கொடுக்குறேன், நீ வேலைக்கு போவாதன்னு சொல்லிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு போகிறான். என்னை பாரு நான் பார்க்கல. இப்போ என்னால் முழுசாக பார்க்கவே முடியாது இனிமேல். என் தம்பி எங்களை விட்டு போயிட்டான். காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு வருவார். இப்போ அவங்க வீட்டில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, சித்தப்பார் வருவாருன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்ததுமே எல்லோரும் பதறி போய் எல்லாம் ஓடியாந்தோம். வந்து பார்த்தா உயிரோடு இல்லை. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த இழப்புங்கிறது ஈடுகட்ட முடியல. அதுக்கு அரசாங்கம் வண்டி வசதியெல்லாம் கொஞ்சம் மலைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் சௌகரியப்படுத்தணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டு இப்போ 5-6 உயிர் இப்போ இல்லை. எத்தனை குடும்பம் தவிக்குதுங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதிக பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது மட்டுமல்லாமல் வளைவில் திரும்பும் போது ஓட்டுநர் பேருந்தை வேகமாக இயக்கியதால் அச்சு முறிந்து பேருந்து விபத்தில் சிக்கியதாக கூறுகின்றனர் பயணிகள். ரொம்ப அதிக ஆளுங்க ஏற்றி வந்தாங்க, அதிக வேகமாக வந்தாங்க. அவங்க வேகமாக வரும்போது பிரேக் அந்த ஜாக்கி கட் ஆயிடுச்சு. அப்படியே அவங்க வேகமாக வளைக்கும் போது அப்படியே திருப்பிட்டாங்க. அப்படியே கீழே எக்ஸ்பிரஸ் ஒரு 60 அடி
அப்படியே சர்வன்னு வந்துச்சு. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சையில் உள்ள நபர்களிடம் நலம் விசாரித்தார். இந்த விபத்தின் எதிரொலியாக சேலம் மலைப்பாதைகளில் விதிமுறைகளை மீறி செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லும் வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து போக்குவரத்து துறை விசாரணை நடத்தியதில் மலை வளைவுகளில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகத்தில் பேருந்து இயக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது. பேருந்து ஓட்டுநரின் லைசன்ஸை முடக்குவது குறித்தும் பேருந்தின் உரிமையாளரை நேரில் அழைத்து விசாரணை நடத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே படுகாயம் அடைந்தவர்களில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.